ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம அண்ணாமலை இருக்காரு, மருமகளை காணுமேனு வாக்கிங் போயிட்டுருக்காரு. நீங்கள் இப்படி வாக்கிங் போனால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சாப்பாடுவோன்னு இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மனோஜ் என்ன சொல்கிறான்னா, ரோகிணி தோசைக்கு ரசமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. டேய், என்ன அசிங்கப்படுத்த ஊருக்குள்ளே யாரும் வேணாண்டா, நீயே போதும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. நான் வச்சதுக்கு பேர் சாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் சாம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் நம்ம ரவியும் பார்க்குறாங்க. இவ்வளோ கேவலமாக சமைக்கிறேன், நீ வந்துட்டு சமைக்கிறவங்களை பற்றி குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரவி டெரரில் கூடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்றி செம்மையாக கலாய்க்கிறாங்க. இந்த டைமுக்கு நம்ம முத்து இல்லையேன்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு வர மீனா இல்லைன்னு சொன்னோன்னே சரி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாப்ல. தம்பி லவ் ஃபெயிலியர் ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா என் பொண்டாட்டியை காணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்தை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சிட்டி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, சிட்டி வந்து எப்படியாவது பிளான் பண்ணி அதாவது கோத்து விடணும்னு பார்க்குறாரு. யாரை இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி முத்துவை கோத்து விட பார்க்குறாரு. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தாலும் கடத்தினது உங்கள் அக்காவை கடத்தினது கண்டிப்பாக உங்கள் மாமாவாக தான் இருக்கும். டே, அவர் பொண்டாட்டி அவரே எதுக்குடா கடத்த போறாரு, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு சத்யாவை நெண்டி விட. சத்யாவுக்கு தான் மூளை இல்லாத முட்டாளாச்சே, அவனை பார்த்தா அப்படிதான் பாடப்ப தோணுதுங்க. முட்டாளே முட்டாளே மூளை இல்ல முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூடையே சுத்திரியே செவ்வாழை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் இவன் சொல்றதை நம்பி அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாரு. டே, என்னையா இங்கே நடக்குது, இவனும் மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவனும் மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்காத குறைதாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் போய் தேடுப்பா, நல்லா எங்கேயா பார்த்துட்டு வாங்க, ஒரு 2 நாள் டைம் ஆகும், நாங்கள் அதுக்குள்ளே தேடி வைக்கிறோங்கிறாங்க. 2 நாளா என் பொண்டாட்டி இல்லாமல் நான் 1 நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சோகத்தில் மூழ்கிட்டாரு. சோக கடலில் நீங்கள் மூழ்கி முத்து எடுக்கலாம் வேணாம் முத்து, கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபு திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா என்ட்ரி ஆக போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ